ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான கொங்கு ஸ்டைல், எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி. இது வந்துட்டு ரொம்ப குழம்பாகவும் இல்லாமல் ரொம்ப வறுவல் மாதிரி இல்லாமல் ஒரு செமி கிரேவி டைப்பில் இருக்கும். செம சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த செம டேஸ்டியான கொங்கு ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல. இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு வெங்காயம், நான் வந்துட்டு பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். 1 கப் அளவுக்கு. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. நான் இதில் தேங்காய் போட போகிறது இல்லை. நீங்கள் தேங்காய் போடுவீங்கன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தேங்காவை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க வதக்கிறதுக்கு. இப்போ இதெல்லாம் லேசாக செவக்கிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்திக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இதை லைட்டாக ஒரு பரட்டி விட்டுருங்க. இந்த வெங்காயத்தோடு சேர்த்தி இந்த சூட்லேயே இது சும்மா வதங்கட்டும் லேசாக. இந்த அளவு வந்துட்டு 1/2 கிலோ சிக்கனுக்கு சரியா இருக்கும். ஒரு செமி கிரேவி டைப்பில் நம்ம செய்ய போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு மசாலா சரியாக இருக்கும். இதை வந்துட்டு லேசாக வதக்கியாச்சு. ரொம்ப வதக்க வேணாம். ஏன்னா இப்படியும் நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் வந்துட்டு இந்த வறுவல் செய்ய போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு தக்காளி, அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சிக்கன் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ இந்த மாதிரி போனோட கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன். பீசஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். நீங்கள் பெருசாக வேணும்னாலும் போடலாம், சின்னதாக வேணுனாலும் போடலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சின்ன பீசஸாக போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்துட்டு சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்து சேர்த்திக்கலாம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு. இதில் நம்ம பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. நம்ம எல்லாமே அரைக்கிறதுல சேர்த்திட்டோம். இப்போ கடுகு வெடிக்குது, கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு செவந்துச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாம். கூடவே இந்த வரமிளகாய், பச்சை மிளகாய் வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்திடுங்க. கருவேப்பிலையும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம். இதுக்கடையில் நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நம்ம மிக்சியில் மாற்றிட்டேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைஞ்சி வச்சிருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும். அதையும் வதக்கி வச்சுக்கலாம். இதோட இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, வெங்காயம் எல்லாமே. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த 1/2 கிலோ கோழியை இதில் சேர்த்திடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பு சேர்த்துறேன் நான். இப்போ இந்த சிக்கனையும் இதோட மசாலாவோட நல்லா வதக்கி விடுங்க. லேட்டாக வதங்கட்டும் இந்த எண்ணெயில். ஒரு நிமிஷம் இது இப்படியே வதங்கட்டும் இந்த எண்ணெயிலேயே. இந்த மசாலாவை நல்லா அரைச்சாச்சு. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். சாந்து மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நல்லா அந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா சிக்கன் மேலே கோட்டாகி சிக்கன் வந்துட்டு கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுது இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்திடலாம். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தண்ணி இதில் சேர்த்திடலாம். இது வந்து உங்களுக்கு வறுவல் என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா தண்ணி மாதிரி செஞ்சு குழம்பு மாதிரியும் செய்யலாம், செமி கிரேவி மாதிரியும் செய்யலாம். நான் இன்னைக்கு செய்கிறது கொஞ்சம் செமி கிரேவியும் இல்லாமல் ரொம்ப குழம்பாவும் இல்லாமல் ஒரு டைப்பில் நம்ம செய்ய போகிறோம். அதனால இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ குக்கர் மூடி நம்ம வந்துட்டு ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டுறலாம். இப்போ 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இதே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இதை வச்சுக்க போறேன். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி. இதுக்கு மேல நம்ம கொத்தமல்லி தழை போட்டுலாம். அவ்வளவுதான், மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். நம்மளோட கம கம கோழி வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். செம்ம காம்பினேஷனா இருக்கும் இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்க ஊர் கோழி வறுவல் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.